தற்போது பாமக இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு அன்புமணி ராமதாஸ். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இன்று காலை ஆன்ஜியோ மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்பொழுது அவர் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருகிறார். மேலும் அங்கே தீவிரமான மருத்துவ சிகிச்சையும் அவருக்கு அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து திரு அன்புமணி ராமதாஸ். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பூரணமாக குணமடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். நிச்சயமாக குணமடைவார் என்று நம்புகிறோம். நேற்று மாலை அப்போலோ மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதில் எக்மோ சப்போர்ட்டில் இருக்கின்றார் என்று அறிக்கை வெளியிட்டார்கள். அதன் பிறகு எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. ஆனாலும் நிச்சயமாக அவர் குணம் அடைவார் என்று நம்புகிறோம். காரணம், 2 மாதத்திற்கு முன்பு அப்போலோ மருத்துவமனையில் மிக மோசமான சூழலில் சேர்க்கப்பட்டார். 2 வார காலமாக செயற்கை சுவாசத்தில், அதாவது அசிஸ்டட் வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருந்து அந்த ஒரு சூழலிலிருந்து மீண்டு பேசுகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றார். ஆக இந்த முறையும் அப்படி செய்வார் என்று நம்புகிறோம். ஆனாலும் இந்த சூழலில் பல வதந்திகள் பரவிக்கொண்டு வருகின்றனர். இந்த வதந்திகளை தவிர்ப்பதற்காக அப்போலோ மருத்துவமனையோ அல்லது அரசாங்கமோ அவ்வப்போது ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். மக்கள் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு சில கருத்துகளும் தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது இதுல நேற்று வந்த செய்திகள் அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக் என்றால் அதிலே இருதயத்துக்கு செல்லுகின்ற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதியில் உள்ள இருதய தசை பழுதடைந்து இருக்கின்ற ஒரு சூழல், டேமேஜ் ஆகிருக்கின்ற ஒரு சூழல். அதற்கு குணப்படுத்துகின்ற ஆன்ஜியோ பிளாஸ்டி செய்தால் அது குணப்படுத்தலாம். கார்டியாக் அரெஸ்ட் என்றால் இருதயம் முழுமையிலும் நின்றுவிடும். ஜெயலலிதா அவர்களுக்கு வந்திருப்பது முழுமையாக இருதயம் நின்று விட்டது என்று, அதுதான் கார்டியாக் அரெஸ்ட். அதற்கு காரணம், பல காரணங்கள் இருக்குது. ஹார்ட் என்றால் அது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கிறது. ஆக அதற்கு எந்த காரணமும் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது வருகின்ற செய்தி எக்மோ, அதாவது எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேஷன் என்று. இது செயற்கை சுவாசம் இல்லது. செயற்கை மூலமாக அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்தி அதில் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை கலந்து மீண்டும் அது உடம்புக்குள் செலுத்துகின்ற ஒரு கருவி அது. இந்த கருவி மூலமாக இது ஒரு மெயின்டெனன்ஸ் கருவி தான். இது கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் இதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கின்ற சூழலுக்கு. அதற்குள்ள என்ன காரணம், அதற்கு குணப்படுத்துகின்ற அந்த இருதயத்தை குணப்படுத்தினால் மீண்டும் பழைய நிலைமைக்கு நிச்சயமாக வருவார் என்று நம்புகின்றோம். ஆனாலும் அறிக்கை வெளியிட வேண்டும். மக்கள் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு அரசாங்கம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இது போன்ற வதந்திகள் பரவாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கு ஒரு அறிக்கை வெளியிட்டால் நன்றாக இருக்கும். திரு அன்புமணி ராமதாஸ், நீங்க மருத்துவரா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இது குறித்த பல்வேறு தகவல்கள் விரிவா தெரிய வரும். இப்போ ஆன்ஜியோ மாதிரியான சிகிச்சைக்கு பிறகு உடலில் எப்பொழுது முன்னேற்றங்கள் சீராக தெரிய வரும்? அதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் திரு அன்புமணி ராமதாஸ்? அதாவது முதல்ல ஆன்ஜியோ மாதிரியான சிகிச்சை என்பதே ஒரு தவறான ஒரு கருத்துன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது அப்போலோ மருத்துவமனை வெளியிடவில்லை. அரசாங்கமோ அப்போலோ மருத்துவமனை வெளியிட வேண்டும். இது வதந்தி என்று நான் நம்புகின்றேன். ஆன்ஜியோ போன்ற ஏன்னா ஆன்ஜியோ என்பது ஒரு ஆன்ஜியோகிராம் செய்து, ஆன்ஜியோ பிளாஸ்டி என்றால் அதில் அந்த அடைந்த இரத்த குழாவில் ஸ்டென்ட்டை பொருத்துகின்ற ஒரு செயல். ஸ்டென்ட் என்றால் ஸ்பிரிங் போன்று இருக்கும், அந்த அடைப்பு இருக்கின்ற. ஆனால் இது இருதயம் முழுவதும் நின்றுவிட்ட சூழல். கார்டியாக் அரெஸ்ட்னா நின்றுவிட்ட சூழல். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதனால்
இதனால் இதற்கு ஆஞ்சியோபிளாஸ்டி இது சரி வருமா என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனாலும் இதெல்லாம் வதந்திகள் தான். எப்போ அப்போலோ மருத்துவமனையோ அல்லது அரசாங்கமோ அறிக்கை வெளியிட்டால்தான் இது சம்பந்தமாக தெளிவாக சொல்ல முடியும். திரு அன்புமணி ராமதாஸ், இப்போ முதலமைச்சருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விதமான வதந்திகள் வேகமாக பரவி வருகிறது. ஆகையால் பொதுமக்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை? நிச்சயமாக பதட்டப்பட வேண்டாம், வதந்திகளை பரப்ப வேண்டாம். முதலமைச்சர் அவர்கள் குணமடைவார் என்று நம்புகின்றோம். நிச்சயமாக அதை பூரணமாக குணமடைந்து மீண்டும் பணிகளுக்கு திரும்புவார் என்று நம்பிக்கை நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது. ஆக மக்கள் எந்த வகையான வதந்திகளை பரப்ப வேண்டாம். அதே நேரத்தில் அரசாங்கமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற அறிக்கையை வெளியிட்டாலே மக்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆக எந்த அறிக்கை வெளியிட, ஏன்னா கடைசி அறிக்கை வந்தது 12 மணி நேரத்துக்கு முன்பு வந்திருக்கிறது.